வாழ்க்கை என்னைக்குமே வாழறதுக்கு மட்டும்தான். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எதுவுமே நிலைச்சு நிக்கிறதுக்கு மட்டும்தான். வாழ்க்கை என்னைக்குமே உங்ககிட்ட அருகதைன்னு ஒண்ணு உன்கிட்ட தந்திருக்கேன். அதுக்காக வாழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப் போறதில்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயமும் கீழ தள்றதுக்கு தான் பார்க்கும். ஏன்னா, அருகதைங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறதுனால. அதனால வளர்த்துக்கிட்டே தான் போகணுமே தவிர, நீங்க பண்ற விஷயத்த பார்த்து மத்தவங்க கத்துக்கிறாங்கன்றத தாண்டி, நீங்க எவ்ளோ கத்துக்கிட்டு நீங்க முன்னாடி போறீங்கன்றது மட்டும் தான். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்காக எப்பயுமே கடவுள் குடுத்திருக்காரு. சூழ்ந்து இருக்கிற அத்தன பேரும் உங்கள என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்களுக்காக இருக்கிற விஷயம், நீங்க அழகா காட்டுற விஷயத்தையே தடுப்பாங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்காக செஞ்சுக்கக்கூடிய விஷயம். உங்கள உங்களால உற்சாகப்படுத்திக்க முடியுது. உங்களால நிரந்தரமா நிலைச்சு வச்சுக்க முடியுது. முன்னாடி தூக்கி கொண்டு போயிட்டே இருக்க முடியுது. உங்களால மத்தவங்கள என்கரேஜ் பண்ண முடியுது. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, மொடக்க பார்ப்பாங்க. அந்த மொடக்கத்துலேருந்து நீங்க வெளியில வந்துட்டா கூட, அதுக்கப்புறமும் அந்த மொடக்கம் இருக்கும். ஆனா, அத நீங்க தாண்டி எப்பயுமே மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணாம, வின் பண்ணி காட்டுங்க. லைஃப் ஆல்வேஸ் கோயிங் டு கிவ் யூ சான்ஸ். அதாவது எப்பயுமே வாய்ப்பு மட்டும் தான் வாழ்க்கையில இருக்கும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. கத்துக் குடுங்க, கத்துக்கோங்க இவ்வளவுதான். வாழ்க்கைக்கு தேவை ரொம்ப ரொம்ப உறுதியான மனம். வாழ்க்கைக்கு தேவை உறுதி. வாழ்க்கைக்கு தேவை உங்கள மாரி ஒரு உறுதி. உடலோ அல்லது உணர்வோ எதுவுமே கிடையாது. நீங்க செய்யற செயல். உங்கள மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கணும்ன்றத தாண்டி நீங்களா இருக்கணும். நீங்களா மட்டும் தான் இருக்கணும். யுட்டிலைஸ் இட். வெளிச்சம் என்னைக்குமே எல்லாருக்குமே வெளிச்சம் தான். ஆனா, நீங்க அதோடைய வலிமைய ரொம்ப பார்க்க போனேன்னு, ரொம்ப பெருசு வலிமை. என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க ஒரு மேடை மேல ஏறி நின்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணே ஒண்ணு தான் நினைப்பாங்க. ஏதோ நிரூபிக்க ட்ரை பண்றான் அப்படின்னு ட்ரை பண்ண வரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா, யாருக்குமே எதுக்குமே புரியாத ஒரே ஒரு புதிர் கடவுள் போட்டது தான். அத நீங்க முன்னாடி மனசுல கொஞ்சம் கூட எதுவுமே வச்சுக்காம கம்பீரமா ஃபேஸ் பண்ணுங்க. எதிர்கொள்ளுங்க. எதிர்கொள்ளுதல் மிக 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 கடினம். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூட இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து வியக்க தான் செய்வாங்க. சிலர் கீழே விழுந்துருவாங்க. எதை பத்தியும் எப்பயுமே அலட்சியமா எடுத்துக்காம எதிர்கொள்ளுங்க. எதிர்கொள்றது தான் ரொம்ப கஷ்டம். உங்க பாக்கெட்டோ இல்ல இந்த உடலோ நிரந்தரம் கிடையாது. நீங்க போகிறதுக்குள்ள நீங்க என்ன வெற்றி பார்த்தீங்க? நீங்க எதை வென்று பார்த்தீங்க? உங்க முகம் போல பலர் இருக்கலாம். உங்க மனம் போல பலர் இருக்கலாம். உங்க குணம் போல பலர் இருக்கலாம். உங்களுக்காக நீங்க இருந்தீங்க பாருங்க. அந்த உன்னதம் தவிர இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது. உங்களுக்காக யார் என்ன பண்ணாலும் நீங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன். உனக்காக நீ என்ன பண்ணிக்கிட்ட? இவ்வளவுதான். உன் கூட உனக்காக யார் இல்லையோ இருக்காங்களோ அத பத்தி என்னைக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா மத்தவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, உங்க உடலில் தாண்டி உங்க மனத்தையும் தாண்டி உங்களையே ஆக்கிரமிச்சுட்டு நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அவங்க வாய் வருதுன்னா அவங்க கிட்ட யூட்டிலைசேஷன் இல்லைன்னு அர்த்தம். அவங்க எதையும் ஒத்துக்க மாட்டாங்க கம்பீரமான்னு அர்த்தம். கடல் என்னைக்குமே காற்று இல்லாம மேல எழுந்துக்காது. ஏன் சொல்லுங்க? கடலுடைய உன்னதம் காற்றிற்கு தெரிந்திருக்கு. அதுதான். அதே மாதிரி தான் உங்களுடைய உன்னதம் கடவுளுக்கு தெரிஞ்சு நீங்க இந்த பூமியில பிறந்திருக்கீங்க. இத யாராலும் மறுக்க முடியாது. பி த சக்சஸ். பி த சக்சஸ். நீங்களே சக்சஸ் தான். இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க இல்லையா? என்றும் எதற்கும் அஞ்சாமையே வாழ்க்கையின் வெற்றி. அதையும் நான் உடைச்சு சொல்றேன். சின்ன பசங்களுக்கு வழியை கொடுத்தேனே தவிர
அதுல நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்துட்டு என் வேலைய பார்த்துட்டு, யாருக்கும் யார் கூடயும் நான் வந்து நிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலருக்கு வந்து என்னோட வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு போச்சு. சிலருக்கு வந்து புரியாம இருக்கு. கூட வந்து நிக்காத அவள கோழ அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அது பார்த்து சிரிப்பு வருது. சிரிப்பு ஏன் வருதுன்னா, அவங்களால வெற்றிய ஏத்துக்க முடியல. வெற்றினா வாழ்க்கையோட கதவு. அந்த கதவ உடைச்சு காட்ட ஸ்டூடண்ட்ஸ் தான் முக்கியம். எஜுகேஷன விட ஸ்டூடண்ட்ஸ் தான் முக்கியம். அன்பை தரவன் குரு கிடையாது. இந்த உலகத்துல அன்ப தர்றதுக்கு யாரும் கிடையாது. கற்றுக்கொள்ள நீ என்ன கற்றல எது புகுத்தி வச்சிருக்கியோ அத சொல்லி தரதுக்கு தான். வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கல்ல. எந்த நிலைமையிலும் தகுதிக்கு புள்ளியே கிடையாது. ரொம்ப ஒருத்தன் வந்து ஒரு சின்ன கதை சொல்றேன். அருகாமையில போக 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 அந்த ஒருத்தன் இங்கேயே நின்று மரத்து பக்கத்துல நின்று வானத்தை பார்த்துட்டு, இது என்ன சின்ன புள்ளியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். இத வந்து யார்கிட்டயாச்சும் போய் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், சரி நம்ம இத போய் கண்டிப்பா யார்கிட்டயாவது கேட்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறான். இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த வானத்துல ஒரு புள்ளி ரொம்ப சின்னதா தெரியுது. என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது எப்படி? வெளியில வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். காமிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு நிஜமாவே வானத்தை பார்த்தா அந்த புள்ளி நல்லா சின்னதா தெரியுதுன்னா, உனக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கே அது கண்ணுக்கு தெரியலையா? ஏன்னா மனிதர்கள் தானே. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மனிதர்கள். அவங்களுக்கு இருக்கிற அவங்க புத்தியில என்ன இருக்கோ அதுதான் ரியாக்ட் ஆகி வெளியில தெரியும். உடனே கூட இருக்கிறவங்க சரி வா வெளியில போய் எனக்கும் அந்த புள்ளிய காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த புள்ளிய காட்டும் பொழுது அவங்களுக்கு அந்த புள்ளி கண்ணுக்கு தெரியல. உடனே எல்லாரும் உனக்கு மட்டும் எப்படி அந்த புள்ளி கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. விவாதம். ஒரே இடத்துல நின்று எல்லாரும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிறாங்க. அது எப்படி இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? அதை வந்து நம்ம தெரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சண்டை ரொம்ப போய்கிட்டே இருக்கு. விடாம சண்டை போடுறாங்க. ஐயோ இது போய்கிட்டே இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனே நிறுத்திட்டு எனக்கு அந்த புள்ளி கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். இத முதல்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானடா. நாங்க பாட்டுக்கு இங்க வேலைய பார்த்துருக்கோம்ல. என்ன தேவையில்லாம நீயா வந்து ஒரு புள்ளி தெரியுதுங்கிற, தெரியலங்கிற, அதெல்லாம் முடியாதுன்னு அதுக்கு ஒரு விவாதம் வருது. இது என்ன பிரச்சனைனா, அவன் சொன்ன புள்ளி அவங்களுக்கெல்லாம் தெரியாததுக்கு காரணம் அவங்களுடைய அறியாமை. அவனுடைய கண்ணுக்கு அது ஏன் தெரிஞ்சதுன்னா, அவனுக்கு அந்த கண் பார்வைங்கிறது தாண்டி ஞானம் அதிகமா இருந்திருக்கு. ஒருத்தர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. அத கற்று தெரிந்திருக்க முடியாது. கடவுள் இப்படிதான் படைப்பான். எல்லார்கிட்டயும் எல்லாம் இருந்து விட்டால் இந்த உலகத்தை மனிதன் வாழவே முடியாது. எல்லாருக்கும் எல்லா இன்பமும் கிடைக்காது. சுதந்திரம் என்னும் இன்பம் கிடைப்பதை இன்னொருத்தர் அறிவதில்லை. மனத்திறன் என்பதை சுதந்திரம் என்று இன்னொருத்தன் அறிவதில்லை. மாற்றம் என்னும் சுதந்திரத்தை கடவுளே அறிவதில்லை. லைஃப்ல கடவுள்
இருக்காரு. ஆனா இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய விஷயத்த நம்போ மாத்தி, மாத்தி, மாத்தி பேசிட்டுருக்கோம். நம்மளோட அருகதை என்னன்னா, இன்னொருத்தர்கிட்ட ப்ரூவ் பண்ணக்கூடாது. அந்த புள்ளி என்ன? புள்ளி இருக்கா இல்லையா? நீ ப்ரூவ் பண்ண நெனச்சது அங்க இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல. உன் கூட இருக்கிறவங்கள ப்ரூவ் பண்ணி நீ தொலைச்சிடாத. இப்ப அந்த புள்ளி இருக்கா இல்லையா? வாழ்க்கையின் புள்ளிகள் எல்லாம் மறைத்து, 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 மறைத்து ஏன் வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னா, இந்த குழந்தை பொறக்கும் இல்லையா? அது மாரி. லைஃப் இஸ் a journey what you going to see the birth of new. அத நீ எதிர்கொள்ளும் பொழுது தான் லைஃப் நல்லா இருக்கும். அத நீ எதிர்கொள்ளாத வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதிர்கொள்ளுங்கள் புதுமையை. வாழுங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை நிம்மதியாக. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு இன்பமா வாழுங்க. கூட இருக்கிறவன போட்டு கொடைஞ்சு எடுக்கிறது இல்ல. வாழ்க்கையோட லிமிட்ஸ் ரொம்ப அதிகம். லிமிட்டே இல்லாத உலகம் தான் இது. வாழ்க்கைய வாழ்க்கைய தொரத்தி தொரத்தி வாழறதோட, கூட இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழறவன் எல்லாத்தையும் கத்துக்கறான், கடைப்பிடிக்கிறான். அத சொல்லி தரத்துக்கு எவன் கஷ்டப்படுறானோ, அவனால மட்டும் தான் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நிக்க முடியும். இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் தட், யூ கோயிங் டு லூஸ். தேங்க் யூ. ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கும் சரி, இன்னிக்கும் எப்பயுமே நான் ஹேப்பியா சொல்றேன். ஐ அக்செப்ட் த லைஃப் வாட் ஐ ஹேவ் அண்ட் டூ. தேங்க் யூ. உன்னதமா எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஹேப்பியா தேங்க் யூ சொல்ல கத்துக்கோங்க, ஏத்துக்கோங்க.